Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கைக்குழந்தையுடன் தீ குளிக்க முயன்ற பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்டூர் அணி அடுத்த தங்கப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் அருகில் குடியிருப்பவர் பொது பாதையை ஆக்கிரமித்து விட்டு வாசலில் சிறுநீர் கழித்து அட்டூழியம் செய்வதாகவும், இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மன உளைச்சலுக்கு ஆளானவர் கைக்குழந்தையுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராடும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை கைது செய்து போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டனர். அரசிராமணி பேரூராட்சிக்கு உட்பட்ட 14வது வார்டு குறுக்குப்பாறை ஊரில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் குப்பை கழிவுகளை கொண்டு வந்த வாகனத்தை சிறைப்பிடித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை 3வது முறையாக போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் நியாயமாக போராடினால் அநியாயமாக கைது செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தைப்பூசத்தை ஒட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தைப்பூசத்தை ஒட்டி புளியங்குடியில் உள்ள மலர் சந்தையில் மல்லிகைப்பூ மற்றும் பிச்சுப்பூ, கனகாம்பரம் ஆகிய பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. இதனால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். 1 கிலோ மல்லிகைப்பூ 1250 ரூபாய்க்கும், பிச்சுப்பூ 1 கிலோ 1350 ரூபாய்க்கும், கனகாம்பரம் பூ 1 கிலோ 1000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அமைக்கப்பட்ட பூங்கா பயன்பாடின்றி வீணாகி வருகிறது. உடுமலையில் சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள், நடைபாதை என பல்வேறு பணிகள் நடக்க 25 லட்சம் ஒதுக்கப்பட்ட நிலையில் நிதி முறையாக செலவழிக்கப்படாமல் முறைகேடு நடந்துள்ளதாக பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பல நிதி முறைகேடுகள் நடந்து வருகிறதென பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சேதமடைந்துள்ள பயணியர் நிழற்குடையை இடித்துவிட்டு புதிய நிழற்குடை அமைத்து தர மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தவசியேந்தல்பட்டி கிராமத்து விளக்கு பகுதியில் உள்ள பயணியர் நிழற்குடை சேதமடைந்துள்ளதாகவும், கட்டிடத்தின் மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து மோசமான நிலையில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் இந்த பயணியர் நிழற்குடையை மக்கள் பயன்படுத்த முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இதனை இடித்துவிட்டு புதிய பயணியர் நிழற்குடை அமைத்து தர அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.